அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? துலா ராசிக்காரர்கள். 5 ராகு, 11 கேது. கேது லாபத்தில், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியத்தில் துலா ராசிக்காரர்களுக்கு ராகு. வயிறு கால் தான், அது சொல்லிக்கினே தான் இருப்பேன், நீங்கள் தான் பார்த்துக்கணும். உணவு செரிமானம் சரியாக பண்ணலன்னா ஏப்பம் விட்டுக்கினே இருப்பீங்க. அது மற்றவங்க எதிரில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்ல ஆயுர்வேதிக் டாக்டரெல்லாம் பார்த்துருங்க, அதெல்லாம் தீர்த்துருங்க. சாதாரண விஷயம், கரெக்டாக செஞ்சால் சரியாயிடும். சனி ஏற்கனவே ரொம்ப அற்புதமாக இருக்க போகிறார், 2.5 வருஷம்னு சொன்னேன். பூர்வ புண்ணிய ஸ்தானத்து வேறு குரு பார்க்க போகிறார், அந்த இடத்துல ராகு இருக்குது. பிள்ளைங்கள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம், மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும். புத்திர சந்தானம் ராகு 5 இருந்தாலும் வருமா. கோயில் திருப்பணிகள், ஆன்மீக சுற்றுலாக்கள், பிரசித்தி பெற்ற ஆன்மீக கோயிலுக்கு போகிறது, யாத்திரைகள் போகிறது, வேற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் மெக்கா இதுக்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறவங்களாம் போகக்கூடியது. ஏன்னா எல்லா ராசியிலையும் எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். பெரிய அனுகூலம். ஜெருசலேம் போகிறது, துலா ராசியில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களுக்கு இதெல்லாம் நடக்குமா? ஆச்சரியமாக இருக்கும். குரு வேறு 9ல் வரார், ஞானமாக இருக்கும், இன்ட்யூஷன், சுபகாரியம் எல்லாமே நடக்கும். எல்லா சுபகாரியம், அஷ்டலட்சுமி கடாட்சம், தெய்வீக வழிபாடுகள். வீட்டில் ரொம்ப நாளாக தங்கத்தில் ஏதாவது ஒரு தெய்வ காரியங்கள், தெய்வத்தினுடைய உருவத்தை வாங்கணும்னு நினைப்பீங்க, வெளியில் வாங்கணும்னு நினைப்பீங்க. ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் இல்லாமல் இது மாதிரி வாங்கணும்னு நினச்சிக்கினே இருப்பீங்க. அதெல்லாம் உங்களை தேடி வரும். இதை வாங்கிக்கிறீங்களான்னு வாங்க, டக்குன்னு உங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்துருவாங்க, இல்லை நீங்கள் வாங்கிடுவீங்க. அபிராமி அந்த அதில் 40, 59, 75 மட்டும் படிக்கணும். யார் படிக்கணும்? துளாராசிக்காரர்கள் படிக்கணும். அதே போல் திருக்கடையூர் போயிட்டு வந்துடணும். ஏன்னா அமிர்த கடேஸ்வரரை பார்க்குற மாதிரி அபிராமியை பார்த்துட்டு காலசமாரமூர்த்தியை பார்த்துட்டு வந்துடணும். திருக்கடையூரில் விநாயகர் இருப்பார், அவரை பார்த்துட்டு தான் இவங்களெல்லாம் பார்க்கணும். எல்லா லெவலையும் அனுகூலம் இருக்கும். அந்த விநாயகரை திருக்கடையூரில் பார்த்துட்டு மற்றதெல்லாம் பாருங்கள், வேறு லெவலுக்கு வரும். திருக்கடையூரில் உட்காந்து அபிராமி அந்தாதி 40, 59, 75 11 முறை கோயிலில் எங்கேயாவது ஒரு ஓரமாக உட்காந்து சொல்லுங்கள். சொல்கிறச்ச ஃபோனை நோண்டாதீங்க. மிராக்கள் நடக்குமா? பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் பெறுவார்கள், பிள்ளைகள் பெரிய பொறுப்புகளுக்கு வருவார்கள், பெற்றோர் பெரியோர் சொந்தக்காரங்க பிள்ளைகளுக்கெல்லாம் இருந்த மனத்தாங்கள் தீருமா? துளாராசிக்காரர்களுக்கு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ராகுக்கு இது பயிற்சி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சனி ஏற்கனவே அனுகூலம், குரு ஏற்கனவே அனுகூலம். இதோட ஒரு நல்ல விஷயம் நடக்குமா? ரொம்ப நாளாக குழந்தை பெற்றுக்கலாம், அது பெற்றுக்கலன்னு தள்ளி போட்டுருந்தால் இந்த வாட்டி பெற்றுக்குங்க. அஷ்டலட்சுமி கடாட்சத்துடன் வரும். அது குடும்பத்துக்கே பேரும் புகழும் கிடைக்கும். ரொம்ப செட்டில் ஆகிட்டு தான் பெற்றுக்கணுன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? நம்மளெல்லாம் அப்படி நினச்சிருந்தா பிறந்திருப்போமா? யோசிச்சு பாருங்கள்.